Hey guys, welcome to Abhirami Vlogs. இன்னைக்கு வந்து Thursday night. ஸோ வந்துட்டு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு இந்த கடப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆஃப் கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதோடு வந்துட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்ல தூளெல்லாம் எடுத்து அதை அப்படி அழகாக கட் பண்ணி அந்த தண்ணியிலே சேர்த்துக்கிறேன். அண்ட் கொஞ்சம் மஞ்சள் பொடி அண்ட் கொஞ்சம் சால்ட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு 3 விசில் வந்து விட்டுக்கலாம். இதுக்கு வந்து கோகோனட் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் கோகோனட், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் அண்ட் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கேன். 1/4 ஸ்பூன் கசகசாவும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அண்ட் இதோட இஞ்சி அண்ட் பூண்டு அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. ஸோ இதே குக்கரில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 2 ஸ்பூன் நல்ல எண்ணெய், சோம்பு, பட்டை, பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதோட ஒரு 2 வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை, எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். அண்ட் கொஞ்சம் சால்ட், ஒரு 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 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அரை ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு சில்லி மட்டும் போட்டு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிவிட்டேன், மறந்தேன். ஸோ அதை அப்படி செஞ்சுட்டேன். அண்ட் நம்ம அரைச்சோம்ல அந்த கோகனட் பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுக்கலாம். அதில் இப்போ ஓரளவுக்கு இது நல்லா பாயில் ஆனோடனே அந்த பருப்பு, உருளைக்கிழங்கு இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரியிற அளவுக்கு விட்டுட்டோன்னா அப்புறம் லாஸ்ட்டாக தாளிச்சு போகிறோம். சூப்பரான கடப்பா ரெடி. தோசை சுட்டு இதோட வச்சு சாப்பிட்டு செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி vlogs பார்க்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.